ஸ்டாக்ஸ் வாங்கி வித்து தலைவலியோட இருக்கிற இன்வெஸ்டரா நீங்க இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்ட்ல தாராளமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளரா நீங்க இப்ப இருந்தாக்கணும் லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்க எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்க நிச்சயமா 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு ஒரு நல்ல கம்பெனி பங்கை எப்ப வாங்கணும், நல்ல கம்பெனி எது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம சொல்லல. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனிஸை பத்தியே பேசுறதுதான் சிம்பிள்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்ச கம்பெனிஸ் அந்த இண்டஸ்ட்ரியில ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. தங்க இண்டஸ்ட்ரியில ஒரு டாப் பொசிஷன்ல இருப்பாங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அந்த மாதிரி. நிறுவன மதிப்புல நல்ல வேல்யூவேஷன் அந்த கம்பெனிக்கு இருக்கும். சோ அந்த கம்பெனிக்கு நல்ல கிராக்கி சந்தையில் இருக்கும்போது PE ரேஷியோ ஹையா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியில நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்றது? ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கனாக்கா, ஒரு நல்ல கம்பெனி ஷேரை வாங்கி வித்தாக்கா ஓரளவுக்கு சேஃபா அதுல ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ற நோக்கம் நிறைவேறும் நம்புறாங்க. இதுல ஓரளவு உண்மையும் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோனுடைய ட்ரிகரே ஒரு ஃப்ரெண்டு கடந்த ஒரு 6 மாசமா என்கிட்ட ஒரு கம்பெனியை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பார். அவருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தா ஒரு ப்ராஃபிட் பண்ணி அந்த ப்ராஃபிட் எடுத்து ஜாலியா இருக்கணும். இதுதான் அவருடைய நோக்கம். தப்பே இல்லை. அதையும் அவர் என்ன பண்ண நினைக்கிறாருனாக்கா, ஒரு சரியான சந்தர்ப்பத்தில் ஒரு கம்பெனியை வாங்கி அதை விற்கணும். அப்படி பண்ணாதான் முடியும்னு அவருக்கு தெரியுது. அந்த கம்பெனியினுடைய வேல்யூவேஷன் அன்னைக்கு தான் ஒரு ஹையஸ்ட் லெவல் கிட்ட இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் கிட்டத்தட்ட 1613 ரூபாய் கிட்ட இருக்கு. சரி, இப்ப ஏன் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல, நல்ல கம்பெனி இப்ப வாங்கினா இன்னொரு 5-10% மேல ஏற்றி வித்துட்டு போயிடலாம்ல, ஈஸியா பணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி வந்தது அப்படின்னு கேட்டேன். இல்ல, எல்லாரும் அதானே சொல்றாங்க அப்படின்னு. எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, இதை வாங்கினா ஈஸியா வித்து காசு பண்ண முடியும், இது வாங்குறதுக்கு சேஃப், ட்ரேடிங்க்கு சேஃப், இப்படி சில அசம்ஷன்ஸ் எல்லாம் நண்பர் சொல்றாரு. நான் அந்த டேட்டாவை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஸ்டாக் இந்த இடத்துல வாங்கினாக்கா நண்பர் ஷார்ட் டேர்ம்ல லாஸ் பண்ணுவாரு அப்படின்னு தோணுது. அது ஃபண்டமெண்டல் சம்பந்தப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் மட்டும் இல்ல. இந்த மாதிரி கம்பெனியை பணம் பண்ணணும்னா, இந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணி காசு பார்க்கணும்னா என்ன மதிப்புல வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தடவையும் எப்ப வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செக்டர்ல கிராக்கி இல்லாத போது, எல்லாரும் அந்த செக்டரை பத்தி நெகட்டிவா பேசும்போது, நிறைய நெகட்டிவ் நியூஸ் வரும்போது, ஃபோர்காஸ்ட் என்று சொல்லக்கூடிய வருங்காலத்தை பத்தின கைடன்ஸ் ரொம்ப மந்தமா இருக்கும்போது, அந்த மாதிரி ஒரு இருளான ஒரு சூழ்நிலையில தான் இந்த கம்பெனியை நான் போய் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு ஒவ்வொரு குவார்டரா இம்ப்ரூவ் ஆகும்போது ஸ்லோவா வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. நண்பர் வாங்கலான்னு சொன்ன அந்த 1600 டைம்ல அதை விற்கிறது தான் பெட்டருங்கிறது என்னுடைய ஜட்ஜ்மெண்ட். ஆனா நண்பர் மட்டும் இல்ல, இந்த ஸ்டாக்கை பத்தி பேசின எல்லாருமே 1600 ரூபாயில வாங்குறது சேஃப்னு நினைச்சிட்டாங்க. என்ன ரீசன்? அது லோவர் லெவல் வேல்யூவேஷன்ல இருந்து ரொம்ப ஃபாஸ்டா அந்த லெவலுக்கு ஏறி வந்துச்சு. அதுவும் ஸ்ட்ராங்கா ஏறி வந்துச்சு. ஒரு வருஷத்துக்குள்ள அந்த வேல்யூவேஷன் கூடி வந்ததுனால லாஸ்ட் 1 இயர்ல இந்த மாதிரி ரிட்டர்ன் கொடுத்தா இன்னும் நெக்ஸ்ட் 1 இயர்ல இதை விட பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும், அல்லது இந்த ரிட்டர்னே கிடைக்கும்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ஈஸியா வந்துருது. கடந்த காலத்தை பார்த்து வருங்காலத்தை பத்தின ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிடுறாங்க. என் பார்வையில் அந்த ஜட்ஜ்மெண்ட் தப்பு அப்படின்னு தெளிவா தோணுது. அது என்னுடைய அனுபவம். எப்படி எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா? இது என்னோட ஒப்பீனியன். ஸோ நண்பர்கிட்ட அந்த மாதிரி பளிச்சுன்னு சொல்லாம நான் சொன்னேன், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்க. இல்லையே சார், எல்லா நியூஸும் பாசிட்டிவா வருதே அப்படின்னு சொல்றாரு. இல்லையே சார், எல்லாமே நல்லா இருக்கு, நம்பர்ஸ் நல்லா தானே இருக்கு, growth கைடன்ஸ் கூட நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கைடன்ஸ் இன்னைக்கு நல்லா இருக்கு சார், அந்த கைடன்ஸ் அவங்க குறைக்க கூடும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் போய் நீங்க வாங்கி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியாதுன்னு உறுதியா சொல்றேன். நண்பர் எதையுமே கேட்கிற மூட்ல இல்லை. ஏன்னா அவர் சுத்தி எல்லாரும் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம இதை வாங்காம விட்டுட்டோம்னா
ஐடிசி மாதிரி ஒரு வாய்ப்பு நழுவிடுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. தெளிவா தெரியுது அது ஐடிசி மாதிரி வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் மார்க்கெட்டுக்கு நமக்கு ரொம்ப தெளிவான பாடங்களை சொல்லி கொடுக்குது. நண்பர் போய் வாங்கிட்டாரு ட்ரேட் பண்ணலான்ற ஒரு ஆசையில். ஒவ்வொரு மாசமும் ஏறுமா வித்துருமா, ஏறினா விற்கலாமா, வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க, இன்னும் அது இறங்குமா தான் இருக்கும், பேட் நியூஸ் எல்லாம் வரும்னு சொல்றேன். அதை மார்க்கெட்டை பார்த்து தான் நம்ம புரிஞ்சுக்கணும். விலை டெய்லி இறங்குதா, எவ்வளவு தூரம் இறங்குது, இதெல்லாம் பார்த்தா தான் புரியும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ரிசல்ட் வரும், வழிகாட்டுதல் வரும். ஒருவேளை அந்த ரிசல்ட்டும் வழிகாட்டுதலும் வந்த பிறகு ஷேர் ஃபர்தர் கீழே இருந்ததுனாக்கா அந்த இடத்துல என்ன வேல்யூவேஷன் இருக்கு, எல்லா பேட் நியூஸையும் மார்க்கெட் ஃபேக்டர் பண்ணிடுச்சான்னு பார்த்து அதை பேஸ் பண்ணி தான் ஒரு பையிங் செல்லிங் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணுமே ஒழிய 1600 ரூபாய் இருக்கும்போது, எல்லாரும் பாசிட்டிவா இருக்கும்போது, எல்லா குட் நியூஸும் விலையில் வெளிப்படும் போது, நிறுவன மதிப்பில் கிளியரா ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஒரு ஷேரை சேஸ் பண்ணி அதை ட்ரேடிங்க்கு வாங்கினா நிச்சயமா அது ஷார்ட் டேர்ம்ல லாஸா தான் முடியும். இதைத்தான் நான் நண்பர்கிட்ட ஒரு சட்டில் வேலை சொன்னேன். அவர் அதை கேட்க ரெடியா இல்லை. ஏன்னா அவர் சுத்தி இருக்கிற நாய்ஸ் உண்மையை பார்க்க அவரை அலோவ் பண்ணல, யதார்த்தத்தை அவர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தல. ஆனா ஒரு விஷயங்க, மார்க்கெட் எதையும் நம்ம முன்னாடி நிறுத்தாது. நாம தான் அந்த ட்ரூத் முன்னாடி போய் நிக்கணும். நாம தான் எதை பார்க்கணுமோ அதை போய் பார்க்கணும். அதுக்கான பொறுப்பு முழுக்க முழுக்க நம்முடையது. நான் இன்னார் சொன்னார் அன்னார் சொன்னார்னு யாரையும் குறை சொல்வது என்னுடைய நோக்கம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூ இருக்கு, அதை அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த வியூவை நீங்க எப்படி அப்ளை பண்றீங்க, அதை வச்சு உங்க வியூ எப்படி ஃபார்ம் பண்றீங்கிறது தான் உங்களுக்கு ரெலவென்ட். அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க அந்த வியூ அப்படியே பிளைண்டா எடுத்துக்கிட்டு உங்களுடைய வியூ என்று அதை தத்தெடுத்து கொண்டீர்களானால் அவருக்கு கிடைக்கக்கூடிய தோல்விகள் உங்கள் தோல்விகள் ஆகிவிடும். அவருக்கு கிடைக்கிற ரிசல்ட் உங்க ரிசல்ட் ஆயிடும். ரைட்? நீங்க உங்க ரிசல்ட்டை கண்ட்ரோல் பண்ணாத ஒரு இடத்துக்கு போய் நிக்கிறீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்டர் தன்னுடைய முதலீட்டில் வரக்கூடிய ரிசல்ட்டை கண்ட்ரோல் பண்ணும் விதமா தான் முடிவுகளை எடுக்க வேண்டும். அந்த ரிசல்ட்டை கொண்டு போய் இன்னொருத்தன் கையில கொடுத்துடவே கூடாது. அதுவும் அந்த ரிசல்ட்டுக்கு அக்கௌண்டபிள் இல்லாத ஒருத்தங்கிட்ட கொண்டு போய் கொடுக்க கூடாது. ஒரு அட்வைசர் இருந்தானா அவன் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு பொறுப்பு. நான் அட்வைசர் இல்லை அப்படின்னு சொல்றவங்க கிட்ட கொண்டு போய் அந்த பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அவங்க இதே விஷயத்தை 5 வாட்டி சொல்லியிருப்பாங்க. 1600லயும் சொல்லியிருப்பாங்க, 1100லயும் சொல்லியிருப்பாங்க, 1250லயும் சொல்லியிருப்பாங்க, 1350லயும் சொல்லியிருப்பாங்க, 450லயும் சொல்லியிருப்பாங்க, 550லயும் சொல்லியிருப்பாங்க. நாளைக்கு இந்த ஸ்டாக் மறுபடியும் 1600 போகும்போது பார்த்தீங்களா நான் 1100ல சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு மறுபடியும் சொல்லுவாங்க. ஆனா முக்காவாசி பேர் இந்த பங்கு எங்க வாங்கியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 1600க்கும் 1500க்கும் நடுவில் வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு வருஷம் ஸ்டாக் கீழே போயிருக்கும். கீழே போயிட்டு மறுபடியும் வேற வரும்போது அவங்க பொறுமையை இழந்துருவாங்க. மேல வந்த உடனே எப்படா வித்து நம்ம காசை ரெடி பண்ணிக்கலாம், எப்படி நம்ம அசலை எடுக்கலாம்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க எங்க லாபம் பார்க்க போறாங்க, எங்க ஸ்மால் ப்ராஃபிட்டை பார்க்க போறாங்க, எங்க செலவுக்கு காசு வரப்போகுது அப்படின்ற யோஜனையெல்லாம் அவங்க மைண்ட்ல வராது. ஆளை விட்டா போறோன்ற ஒரு மைண்ட் தான் அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரியான மைண்ட் செட் வராம இருக்கணும்னா நீங்க ஒரு நிறுவன பங்கை எப்போ எப்படி எவ்வளவு வாங்கணுங்கிறதுல ஒரு கிளியர் அப்ரோச்சை வச்சுக்கணும். அதை பெஸ்ட் கம்பெனியில பண்ணா கூட கிளியர் அப்ரோச் இல்லைனாக்கா லாபம் கிடைக்காது. அண்ணன் மூடிக்கிட்டு ஒரு வேல்யூவேஷன்ல வாங்கினீங்கன்னா, அதுவும் ட்ரேடிங் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு பேக்டோர் வழியா இன்வெஸ்டரா மாறி அந்த பங்குகளை ரொம்ப நாள் வச்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிடுவீங்க. ஏன்னா ட்ரேடர்னா நீங்க ஒரு 1 மந்த்துக்குள்ள வித்துறணும்ல. நீங்க முடிவை தப்பா எடுக்கும்போது அது 1 இயர் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த 1 இயர் முடிஞ்ச அப்புறம் கூட உங்களுக்கு அசல் வந்தா போறோம், நீங்க வித்துட்டு வெளியேறிடுவீங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க பண்றது ட்ரேடிங்கே இல்லை, தோத்து போன ட்ரேடிங். அது இன்வெஸ்டிங்கா மாறிடுது. அந்த இன்வெஸ்டிங்கும் ஜெயிக்கக்கூடிய இன்வெஸ்டிங் இல்லை. ஸோ ட்ரேடிங் பண்றவங்க கூட ஒரு டிசிப்ளினை வச்சுக்கிட்டு தான் ட்ரேட் பண்ணணும். வேல்யூவேஷன் நினைச்சு தான் முடிவு எடுக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு அவசரப்பட்டு யார் சொல்லியும் கேட்டு முடிவுகளை எடுக்கக்கூடாது. இதுதான் ஒரு நல்ல பங்குல கூட ஒரு ப்ராஃபிட் பண்றதுக்கான அத்தியாவசிய தேவை. இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.